எங்கடா ஓடிட போற நீ? டேய் நான் இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க ஓடினாலும் உன்னை விட மாட்டேன்டா. ஹாய் காய்ஸ், இப்போ எல்லாருமே ஃபேமிலியே ஷாப்பிங் பண்ணதான் கிளம்பி இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க அண்ணனுக்கு முகூர்த்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்க இந்த வேகாத வெயில்ல இப்ப கிளம்பி இருக்கோம். இல்ல வெயிலையே இந்த மாதிரி வெறி கொண்டு ஓடுறானே இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவன் தான் என்னுடைய அக்கா பையன். அவனை வீடியோஸ் கவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டான். ஏன்னா அவன் ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவன். ஒரு ஆள் நாங்கள் எல்லாரும் கிளம்புன டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock இருக்கும். அப்படிதான் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அதான் நடக்கல. இனிமேல் 12:30 ஆயிடுச்சுங்க. வேகாத வெயிலில் கிளம்புற மாரி தான் ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு விஷயத்த நோட் பண்றீங்களா காய்ஸ்? என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் ஃபேமிலியிலும் நடக்குதா என்னன்னு தெரியல, ஆனால் எங்க ஃபேமிலியில அடிக்கடிக்கு நடக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான் அது. என்னன்னு ரொம்ப பெருசாலாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நம்ம ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 9 o'clock 10 o'clock போல கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அது எப்படி தான் லேட் ஆகுதுன்னே தெரியாது. எப்படியோ ஒரு 2 hours 3 hours மேலே தான் நம்ம கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் அடிக்கடிக்கு நடக்கும். உங்கள் ஃபேமிலியிலும் நடக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. அடிக்கிற வெயிலில் ஃபேஸில் போட்ட கோட்டிங் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு வேகாத வெயில். இந்தமாரி இன்ஸ்டன்ட் உங்கள் ஃபேமிலியில் நடந்திருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நீங்களும் ஜாயின் பண்ணி என் கூட ட்ராவல் பண்ணலாம். அதெல்லாம் அப்பா வண்டி கூட்டிகிட்டு வந்ததுமே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாதி பேர் வண்டியில் பாதி பேர் ஆட்டோவில் போக ஆரம்பித்தோம். நான் வைப்லேயே போயிட்டு வைப்லேயே வரலான்னு பார்த்தோம். ஆனால் அதாங்க நடக்கல. எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நாங்களும் வீராஸ்க்கு வந்த உடனே பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் அதான் நடக்கல. ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்ருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு வர லேட் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தென் அதுக்கப்புறமா தான் நாங்கள் பர்ச்சேசிங்க்கு போக போகிறோம். நான் அங்கேயே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தோம். எல்லாருமே சாப்பிட்டு வந்த உடனே இப்போ தாங்க எங்களுடைய பர்ச்சேசிங்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்டிங் என்ன வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனுக்கு வந்து முகூர்த்த ட்ரெஸ் தான் எடுக்கலான்னு இருக்கும். வெயிலில் வேகாத வெயிலில் இருக்கும் போது அந்த வீராஸ் கடைக்குள்ளே வந்த உடனே ஒரு குழுன்னு ஒரு ஏசி காற்று வந்தது பாருங்கப்பா, சரியான ஃபீலு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா இங்கே சாரீ எடுக்கலான்னு தான் வந்திருக்காங்க, சாரீ செக்ஷனுக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஆனா ஒண்ணுங்க, வீராஸை பொறுத்த வரைக்கும் கூட்டம் அதிகமா இருக்காதுன்னு சொல்லி நம்ம மட்டும் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படிதான் நினைச்சேன். சீசன் டைமுக்கும் நார்மல் டைமுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. சீசன் டைம்னா நிற்கவே முடியாது, ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நம்ம பக்கத்தில் அதிகமாக ஆள் இருப்பாங்க, நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இப்போ வெட்டிங் டைம்ன்றனாலே என்னமோ ஃபுல் க்ரௌடு. ஏன்னா நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடாகவே இருந்தது. ஓகே காய்ஸ், இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். இதுதான் எங்கள் அன்னைக்கு எடுத்திருக்காங்க ரிசப்ஷன் சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு சாரீ தானே, வேற யாருக்கும் ட்ரெஸ் எடுக்கலையான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து மெயின் பிக்சரே வந்து அவங்க தானே, எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும். ஸோ அவங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் நாங்கள் வந்து எடுக்கலான்னு இருக்கோம். ப்ளஸ் நாங்களாம் எடுக்கணும்னா ஆஃப் டே பத்தாதுங்க, ஒரு நாள் ஆகிடும். ஸோ அதனால தான் நாங்கள் அன்னைக்கு எடுக்கவே இல்லை. ஆனால் நாங்கள் அன்னைக்கு எடுத்திருந்தோம்னா எப்படியும் நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கே போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ க்ரௌடில் நம்மளால எங்குமே நின்று எடுக்க முடியாது. தென் ஃபைனலாக முகூர்த்த சாரி எடுக்கலான்னு வந்தோம். என்னடா இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற பேரில் ஏதோ திட்டுற மாரி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த சாரியை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நாங்களும் ஃபைனலாக முகூர்த்த சாரி எடுத்துட்டு அப்புறமா எங்கள் அண்ணனுக்கு முகூர்த்த வேஷ்டியும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பில் பே பண்ணிட்டு தென் இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், பாய். இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.